உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணம் எதுன்னு சொல்லும் பொழுது, நான் ஏவுகணைகள் விட்டதோ இல்லை விண்வெளிக்கு ஆராய்ச்சிக்கு அனுப்புனதோலாம் எனக்கு பெரிய சாதனை கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத சாதனை எதுன்னா, இந்த 3 கிலோ எடை இருந்த அந்த செயற்கைக்கால 300 கிராமுக்கா குறைச்சு அதை அந்த குழந்தைகள் போட்டுக்கிட்டு ஓடி ஆடி சந்தோஷப்பட்டு மகிழ்ந்தார்களே, அதுதான் என் வாழ்க்கையில மறக்க முடியாத தருணம்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு எளிமையாக இருந்தார். அதே மாதிரி அவர் அலுவலகத்தில் போய் ஜனாதிபதியாக பதவி ஏற்கும் பொழுது அவருக்கு ஒரு வேலையாள் வந்து, உங்களுடைய காலில் இருக்கிற ஷூவெல்லாம் நான் கலட்டி விடணும், அது அவருக்கு ரொம்ப பணி. ஜனாதிபதி வந்தாருன்னா அவருடைய காலில் இருக்கிற ஷூவை அவர் கலட்டணும், காலை காட்டுவார், அவருக்கு ஷூவை கலட்டணும், பாலிஷ் போடணும். இப்போ நம்ம கான்வென்ட்ல படிக்கிற பசங்களுக்கெல்லாம் வீட்டில் செய்கிறாங்கல்ல அம்மா அப்பா, அது மாதிரி ஜனாதிபதி அலுவலகத்தில் நம்ம ஸ்கூலில் கவலையே இல்லை, நமக்கு ஷூவும் கிடையாது, வீட்டில் போய் அம்மா கலட்டி விடணுன்ற அவசியமும் இல்லை. கான்வென்ட்ல படிக்கிறவங்களுக்கு அப்படித்தான் செய்கிறாங்க. போகும்போது மாட்டி விடணும், திருப்பி வந்ததுக்கப்புறம் கலட்டி விடணும். இந்த வேலையெல்லாம் அம்மாவுடைய வேலை. ஜனாதிபதி மாளிகையில் அதற்குன்னு ஒரு வேலையாள் இருப்பார், அவர் அதை கலட்டி விடுவார். இவர் பதவியேற்று முதல் நாளா ஜனாதிபதி மாளிகைக்குள்ள போறாரு. அப்போ அந்த வேலையால் அந்த ஷூவை கலெக்டருக்கு வரார். உடனே இவர் ஏன் என்ன பண்ற, எதுக்கு என் ஷூவை கலெக்டர்னு, இல்லை இது என்னுடைய வேலை, நான் ஷூவை கலெக்டணும், தொடச்சு பத்திரமா வைக்கணும், நீங்க திருப்பி வெளியில போகும்போது காலில் மாட்டி விடணும், இது என்னுடைய பணி அப்படின்றார். உடனே ஜனாதிபதியா இருந்த அப்துல் கலாம் என்ன சொல்றாரு சிரிச்சுக்கிட்டே, யூ ஆர் டிஸ்மிஸ்டு, உனக்கு வேலை இல்லை, உன் வேலையிலிருந்து உடனே நீக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த ஆளுக்கு அது புரியல. அவர் உடனே கோபப்பட்டு, என்னங்க ஐயா நீங்க இன்னைக்கு தான் பதவி ஏற்று உள்ள வரீங்க, இன்னைக்கே என் பதவியை நீங்க காலி பண்ணிட்டீங்களே, எனக்கு நாளைக்கு சாப்பாடுக்கு நான் என்ன பண்ணுவேன், என் வேலையை காலி பண்ணிட்டீங்கன்னு வருத்தப்படுறாரு. அப்போ அப்துல் கலாம் சொன்னாராம், உனக்கு இங்க வேலை இல்லை, தோட்டத்தில் இருக்கிற செடிகளுக்கு போய் தண்ணி ஊத்து, இந்த வேலை தான் இல்லைன்னு சொன்னேனே தவிர உனக்கு வேலையே இல்லைன்னு சொல்லலை, நீ போய் தோட்டத்தில் போய் செடிகளுக்கெல்லாம் போய் தண்ணி ஊத்து அப்படின்னு சொன்னாராம். அப்போதான் விளக்குனாரா, என்னுடைய செருப்புகளை நானே கலட்டிக்குவேன், நான் தொடச்சுக்குவேன், நான் போட்டுக்குவேன், இதுக்கு அரசு ஊதியத்துல ஒரு அதிகாரி ஒரு அலுவலர் தேவையில்லை, நீ போய் தோட்டத்தை போய் பாருன்னு சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு பெரிய உயர்ந்த பதவியில இருந்தா கூட பார்க்கணும்ல, சின்ன சின்ன பதவிகள் இருக்கிறோம்னாமே நின்னா 2 பேர் இந்த பக்கம் நிற்கணும் அந்த பக்கம் நிற்கணும், அவ்வளவு ஒரு ஆடம்பரமாகவும் ஒரு படாடம்பரமாகவும் இருக்கிற காலத்துல அவர் மிகவும் எளிமையாக இருந்தார். அதே மாதிரி 5 ஆண்டுகள் ஜனாதிபதியாக பதவி எடுத்து ஆட்சிக்கு முடிஞ்சு அவருடைய பதவி காலம் முடிந்து திருப்பி வீட்டுக்கு போகும்பொழுது 2 சூட்கேஸ்ல அவருடைய திங்ஸ், போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு அதெல்லாம் ஒரு சூட்கேஸ்ல, இன்னொரு சூட்கேஸ்ல அவர் படிச்சுக்கிட்டு இருந்த புஸ்தகங்கள், இதை தவிர வேற எதையும் எடுத்துட்டு போட. ஆனா அரசுல இருக்கக்கூடிய அதிகாரிகள் பல பேர் அரசு அலுவலகங்கள் அரசு குடியிருப்புகள் இருக்கிறவங்க நம்ம பார்க்குறோம், காலி பண்ணி போகும்பொழுது லாரிகள்ல சாமான்களை ஏற்றிட்டு போறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அவர்கள் பரிசாக வந்த பொருட்கள், அவருக்கு கிடைத்த பொருட்கள் எல்லாத்தையும் மொத்தமாக அள்ளிட்டு போவாங்க. இவர் எதுவுமே இல்லை, அவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தவர் கூட வீட்டை விட்டு 5 ஆண்டு முடிந்து அந்த ஜனாதிபதி மாளிகையிலிருந்து திருப்பி வரும் பொழுது 2 சூட்கேஸ்ல 2 திங்ஸை மட்டும்தான் எடுத்துருந்தார். அந்த அளவுக்கு எளிமையாக இருந்து வாழ்ந்து காட்டியிருக்கிறார். ஆக இப்ப நமக்கு வேண்டியது 3 1 உழைப்பு, தன்னம்பிக்கை, முயற்சி, எளிமை. இந்த குணங்களை அவர் வாழ்ந்து காட்டியதனால்தான் இன்றும் அவருடைய பிறந்த நாளை நாமெல்லாம் நம்ம மட்டும் இல்லை, நம்ம பள்ளிக்கூடத்தில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இளைஞர்களுடைய எழுச்சி நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. அந்த அப்துல் கலாமுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான சிறந்த பண்புகளை நாமளும் தெரிந்து கொண்டு அதுல 1 2 முழுசுமாக நம்மளால ஃபாலோ பண்ண முடியுதோ, பின்பற்ற முடியுதோ இல்லையோ, அதுல 1 2 நல்ல குணங்களையாவது நாமளும் வாழ்க்கையில பின்பற்றி அவர் குறிப்பிட்டது போலவே நம்மளுடைய வாழ்க்கையும் நமக்கு பின்னால ஒரு சரித்திரமாக மாறுவதற்கு நாம் எல்லாம் முயற்சி செய்யணும் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும் என்று கூறி அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.